அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ ஸ்கூலில் நடந்த கேரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் 14th December 2023 கிராஜுவேட் பிஎஸ்சி அட் ஓவர்சீஸ் என்ற ஒரு ப்ரோக்ராம் நல்லபடியாக சிறப்பாக நடந்தது. அந்த காணொலியை தான் நீங்கள் காண இருக்கின்றீர்கள். இறுதி வரை பாருங்கள். Very good morning. It is yet another pioneer effort of our school. Yes, of course it is yet another pioneer effort of our school. You see, the relation between school and the students will end at the end of +2, after the +2, whereas our school is providing as such opportunities you to be the successful alumni of the school. So I want to really thank our correspondents for providing us such opportunities for pursuing courses in abroad. And Mr. Vignesh, who has come from PhD College, Coimbatore, who will deliver more about this. And welcome, sir. And parents have come. Welcome, parents, and the students are eagerly waiting. And welcome. I welcome you all on behalf of our school. Thank you very much. One second. Next time, call upon our resource person and Mr. Vignesh to deliver his speech. Can you hear me at last? So, good morning, guys. So, myself Vignesh. I am from PSG Group of Institutions, Coimbatore. You guys might be aware of PSG, right? So, let me start by taking few of your questions first. What are your career perspective like that? So
Shall we have this conversation in Tamil or you want it in English? English is fine. Okay. Yeah. Okay. So how many of you are willing to do engineering or medical? Fine. இது வந்து யாருமே வந்து பார்த்தனா ஒரு say like கிளாஸ் ரூம் மாதிரி எடுத்துக்காதீங்க. Just like a discussion kind of thing நம்ம கொண்டு போய்க்கலாம். நீங்க questions கேளுங்க. பிளஸ் நான் என்னோட ஐடியா வந்து பார்த்தனா நான் பிரசன்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஸோ என்னோட ஐடியா வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா PSG group as a group of institutions என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க, பிளஸ் உங்களோட 12th அப்புறம் நீங்க அந்த கோர்சஸ்ல என்டர் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான மார்க்ஸ் கட் ஆஃப்ஸ் தேவைப்படும், எலிஜிபிலிட்டி என்ன, அந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெர்ஸ்பெக்டிவ் என்ன மாதிரி இருக்கும், இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த மீட்டிங்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால படிக்கிறது பிளஸ் அப்ராட்ல போய் இதே கோர்ஸ் வந்து பார்த்தா அப்ராட்ல நீங்க பண்றதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி PSG கொடுக்குது. ஸோ இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது போக உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கோர்சஸ்ல, ஸோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க என்ன பண்ணணும்ன்ற மாதிரி எப்படி என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா எமர்ஜ் ஆயிட்டு வர்ற ஃபீல்ட் சே லைக் AI ஆர் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இருக்கலாம். ஸோ இப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கா, அந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஸோ நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு ஓவரால் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். இப்ப ஏதாவது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இனிமே யாராவது ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஐ நீட் சம்மன் டு பி starting the questions. Okay, fine. So நான் ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எத்தனை பேர் மெடிக்கல் ஆர் நீட் ப்ரிப்பரேஷன் எத்தனை பேர் பண்றீங்கன்றதுக்கான ரீசன் என்னன்னா யூ ஆல் கைஸ் மைட் அவேர். ஸோ இப்ப இருக்கிற கரண்ட் தமிழ்நாட்டில் மெடிக்கல் சயின்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போறதுக்கான ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி நீட் மட்டும்தான் இல்லைங்களா? ஸோ இந்த ஜென்ரலா நம்ம மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மைண்ட்ல வர்றது ஒன்லி MBBS மட்டும்தான் வரும். பட் அபார்ட் ஃப்ரம் MBBS there are other sciences also. அலைட் சயின்சஸ் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு இப்போ சே லைக் எக்ஸாம்பிள் இப்ப இருக்கிறதுல ஹை டிமாண்டிங் ஜாப்ஸ் எந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரினா ஒரு ஃபார்மசி, B.Pharm அந்த மாதிரியான கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்க படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கான ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய கம்பெனி லைக் சிஃப்லா ஆர் சன் ஃபார்மசி இந்த மாதிரியான பெரிய பெரிய ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே பிளேஸ் ஆகலாம். இது நாட் ஓன்லி வித் PSG, நீங்க எந்த காலேஜ்ல B.Pharm ஆர் BSc in pharmacy like that இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நிறைய கோர்சஸ் இப்போ புதுசா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தா ரிசர்ச் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? சோ நாட் only don't stick only with need, அது போகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது within medical field itself. சோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன கிரைட்டீரியான்றது தெரியும் இல்லையா? சோ தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எப்படி நடக்குதுன்றது தெரியுமா? யாராவது சொல்லுங்க, கமான். கவுன்சிலிங், அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க வாங்குற 12th மார்க்ஸ் பேசிஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மார்க் பேஸ் பண்ணி ஒரு சே லைக் ரேங்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்து உங்களோட மார்க்குக்கு நீங்க எந்த இதுல இருக்கிறீங்களோ இந்த கேட்டகரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாம் போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து பார்த்தா அலோகேட் ஆகும். சோ இது ஜெனரல் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கோட பேசிக் பிரின்சிபல். இதே மாதிரி நீங்க JEE எக்ஸாம்ஸ் யாராவது கோச்சிங் போயிட்டு இருக்கீங்களா? anyone is preparing for it is very good morning. It is yet another pioneer effort of our school. Yes, of course it is yet another
pioneer effort of our school. You see, the relation between school and the students will end at the end of +2, after the +2, whereas our school is providing as such opportunities you to be the successful alumni of the school. So I want to really thank our correspondent sir for providing as such opportunities for pursuing courses in abroad, and Mr. Vignesh, who has come from PhD College, Coimbatore, who will deliver more about this, and welcome sir, and parents have come, welcome parents, and the students are eagerly waiting, and welcome, I welcome you all on behalf of our school. Thank you very much. One second. Next I call upon resource person and Mr. Vignesh sir to deliver his speech. Cordless. Sir, cordless. Can you hear me at last? Can you hear me now? Yeah. So, good morning guys. So, myself Vignesh. I am from PSG Group of Institutions, Coimbatore. You guys might be aware of PSG, right? So, let me start by taking few of your questions first. What are your career perspective like that? So, shall we have this conversation in Tamil or you want it in English? English is fine? Okay. Yeah. Okay. So, how many of you are willing to do engineering or medical? Fine. இது வந்து யாருமே வந்து பார்த்தனா ஒரு say like class room மாதிரி எடுத்துக்காதீங்க. Just like a discussion kind of thing நம்ம கொண்டு போய்க்கலாம். நீங்க questions கேளுங்க. Plus நான் என்னோட ஐடியா வந்து பார்த்தனா நான் பிரசன்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஸோ என்னோட ஐடியா வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா PSG group as a group of institutions என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க, பிளஸ் உங்களோட 12th அப்புறம் நீங்க அந்த கோர்சஸ்ல என்டர் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான மார்க்ஸ் கட் ஆஃப்ஸ் தேவைப்படும், எலிஜிபிலிட்டி என்ன, அந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெர்ஸ்பெக்டிவ் என்ன மாதிரி இருக்கும், இதை தான் நான் வந்து பார்த்தா ஓவரால் அந்த மீட்டிங்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால படிக்கிறது பிளஸ் அப்ராட்ல போய் இதே கோர்ஸ் வந்து பார்த்தா அப்ராட்ல நீங்க பண்றதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி PSG கொடுக்குது. ஸோ இதை தான் நான் வந்து பார்த்தா ஓவராலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது போக உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கோர்சஸ்ல, ஸோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க என்ன பண்ணணும்ன்ற மாதிரி எப்படி என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா எமர்ஜ் ஆயிட்டு வர்ற ஃபீல்ட் சே லைக் AI ஆர் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இருக்கலாம். ஸோ இப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கா, அந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஸோ நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு ஓவரால் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். இப்போ ஏதாவது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இனிமேல் யாராவது ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஐ நீட் someone to be starting the questions. Okay, fine. So
நான் ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எத்தனை பேர் மெடிக்கல் ஆர் நீட் ப்ரிப்பரேஷன் எத்தனை பேர் பண்றீங்கன்றதுக்கான ரீசன் என்னன்னா யூ ஆல் கைஸ் மைட் அவேர். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் தமிழ்நாட்டில் மெடிக்கல் சயின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போறதுக்கான ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி நீட் மட்டும்தான் இல்லைங்களா. ஸோ இந்த ஜென்ரலா நம்ம மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மைண்ட்ல வர்றது ஒன்லி எம்பிபிஎஸ் மட்டும்தான் வரும். பட் அபார்ட் ஃப்ரம் எம்பிபிஎஸ் தேர் ஆர் அதர் சயின்சஸ் ஆல்சோ. அலைட் சயின்சஸ் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு இப்போ சே லைக் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிறதுல ஹை டிமாண்டிங் ஜாப்ஸ் எந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரினா ஒரு ஃபார்மசி பிஃபார்ம் அந்த மாதிரியான கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்க படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கான ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய கம்பெனி லைக் சிஃப்லா ஆர் சன் ஃபார்மசி இந்த மாதிரியான பெரிய பெரிய ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே பிளேஸ் ஆகலாம். இது நாட் ஓன்லி வித் பிஎஸ்டி. நீங்க எந்த காலேஜ்ல பிஃபார்ம் ஆர் பிஎஸ்சி இன் ஃபார்மசி லைக் தட் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நிறைய கோர்சஸ் இப்போ புதுசா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தா ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ நாட் ஓன்லி டோன்ட் ஸ்டிக் ஓன்லி வித் நீட். அது போகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வித்தின் மெடிக்கல் ஃபீல்ட் இட்செல்ஃப். ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன கிரைடீரியான்றது தெரியும் இல்லையா. சோ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எப்படி நடக்குதுன்றது தெரியுமா? யாரோ சொல்லுங்க கமான். கவுன்சிலிங். அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க வாங்குற 12th மார்க்ஸ் பேசிஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மார்க் பேஸ் பண்ணி ஒரு சே லைக் ரேங்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்து உங்களோட மார்க்குக்கு நீங்க எந்த இதுல இருக்கிறீங்களோ இந்த கேட்டகரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாம் போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து பார்த்தா அலோகேட் ஆகும். ஸோ இது ஜெனரல் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கோட பேசிக் பிரின்சிபல். இதே மாதிரி நீங்க ஜேஇ எக்ஸாம்ஸ் யாராவது கோச்சிங் போயிட்டு இருக்கீங்களா? anyone is preparing for JEE? okay so JEE exams ஓட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து டைரக்டா ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற பிரீமியம் இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் ஐஐடிஸ் அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற என்ஐடிஸ் இந்த மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அட்மிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு JEE எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி. சோ JEE எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சிமிலர் கேஸ் தான். யூ ஹேவ் டு கிளியர் தி JEE எக்ஸாம்ஸ் அண்ட் அட்வான்ஸ் நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும். ரேங்க் வைஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற எந்த ஐஐடிஸ்ல வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுவும் இன்ஜினியரிங்ல இந்த மாதிரியான ஒரு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இதுல இன்னொரு தேர்ட் வே தான் என்னன்னா நீங்க அப்ராட்ல போய் படிக்கிற மாதிரி. சோ சே லைக் ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து டைரக்டாவே 12th முடிச்ச உடனே வந்து பார்த்தா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட மார்க்ஸ் 12th மார்க்ஸ் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க டைரக்டா அப்ரோச் பண்ணியோ சாட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அங்க போய் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். 4 years or 3 years டிபெண்ட் அப்பான் தி டிகிரி, டிபெண்ட் அப்பான் தி கண்ட்ரி. சோ இது எதனால நான் சொல்றேன்னா நீங்க ஃபாரின்ல சே லைக் ஒரு யூகே அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு நீங்க போறீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா 3 years தான் இன்ஜினியரிங் படிப்பீங்க. டிகிரி இஸ் only 3 years. அதே நீங்க மத்த கண்ட்ரீஸ் லைக் வேற எந்த கண்ட்ரினாலும் 4 years இருக்கும். சோ இது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ராட் ஸ்டடீஸ்ல யாருக்காவது இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இது எல்லாருமே செக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் டிகிரியாகவே இருந்தாலும் யூகேல நீங்க பண்ணீங்கன்னா 3 years தான் டிகிரி வரும். மத்த கண்ட்ரீஸ்ல பண்ணும்போது அது 4 year டிகிரி. லைக் இந்தியால எப்படி நமக்கு எப்படி ஜெனரல் இன்ஜினியரிங் டிகிரி வருதோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, காமர்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே தான் காமனா தான் கேக்குறேன். யா சோ ஆக்சுவலி உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னா யூ வில் பி ஹேவிங் செலக்ட் ஒரு உங்களுக்கு ஈஸியா எந்த ஒரு ஜாப்லயுமே வந்து பார்த்தா ஃபிட் இன் பண்றதுக்கான ஈஸியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ கம்பெனிஸ் வந்து நீங்க பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா நீங்க போறீங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போ மார்க்கெட்ல ஹை டிமாண்டிங் ஜாப்ஸ் எந்த இதுல இருக்குன்றத நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி உங்களோட என்ன டிகிரி நீங்க எடுக்க போறீங்கன்றத நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தா எடுக்கலாம். ஓகேங்களா. சோ இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இந்த எல்லா கோர்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்லியிருக்க எல்லாத்துக்குமே இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் லாயர்ஸ். ஸோ வி டோன்ட் ஹேவ் த லா காலேஜ். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் ஆல் த பிரான்ச்சஸ் கவர்ட். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி.
இப்போ நான் சொல்ல வந்த கோர்சஸ் என்ன மாதிரினா, நான் ரெப்ரசென்ட் பண்ற காலேஜ் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ். ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ்ன்றதுல இதுல ப்ரிடாமினண்டா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சே லைக் இன்ஜினியரிங் கோர்சஸ் மோர் டாமினண்டா இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து காமர்ஸ் கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆர் ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரியான கோர்சஸ்ல இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுல நீங்க என்ன மாதிரி படிப்பீங்கன்னா, நீங்க 4 years கம்ப்ளீட்டா நீங்க ஒரு ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு சே லைக் ஒரு உங்களுக்கு ஸ்பெண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 lakhs ஆகுற மாதிரி வர்ற மாதிரி இருக்கிறத நீங்க இதுல பிஎஸ்ஜி என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு 2 years பிஎஸ்ஜிலேயே படிப்பீங்க. ஃபைனல் 2 year நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் போய் படிப்பீங்க. அந்த அப்ராட்ல இருக்கிற யூனிவர்சிட்டி மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்க போற டிகிரி நீங்க எந்த கண்ட்ரியை சூஸ் பண்றீங்களோ அந்த கண்ட்ரியோட டிகிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ பிஎஸ்ஜி இப்போ டைப் பண்ணியிருக்கிற காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் இருக்குதுன்னா, யூஎஸ், யூகே, ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 4 கண்ட்ரில இருக்கிற அரௌண்ட் ஒரு 30 டிஃபரெண்ட் யூனிவர்சிட்டிஸோட வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி டைப் பண்ணியிருக்கிறோம். சோ இந்த டைப்ல நீங்க வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் நீங்க கேக்குற ஃப்ரம் மெக்கானிக்கல் டு சிவில் ஆர் பயோமெடிக்கல் இந்த மாதிரி எந்த கோர்சஸ் வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ட் பண்ணலாம். அண்ட் நீங்க சூஸ் பண்ற கோர்சஸ் பொறுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா either 2 years இந்தியால, அதாவது பிஎஸ்ஜி கோயம்புத்தூர்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் 2 year ஆர் 1 year நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். சே லைக் அது வந்து ஜெர்மனா இருக்கலாம், இல்ல ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், இல்ல யூகேவா இருக்கலாம், இல்ல யூஎஸ்ஆ இருக்கலாம். சோ இந்த மாதிரியான கண்ட்ரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. சோ இதுல பிஎஸ்ஜியோட ரோல் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, we are just உங்களுக்கு வந்து இதுல நீங்க பிரைவேட்டா ஒரு காலேஜ்ல நீங்களா ஜாயின் பண்றீங்க அப்ராட்ல இருக்கிற காலேஜ்லனா உங்களுக்கு வந்து சாட் எக்ஸாம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வரும் இல்லைங்களா. சோ அது எதுவுமே வந்து பார்த்தா உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட 12th மார்க்ஸ் மட்டுமே போதும். 12thல நீங்க வந்து 75% and above எடுத்திருந்தீங்கன்னா you are eligible for all kind of courses. So any questions? ஓகே, நான் ஒரு ஷீட் ஒன்று நான் உங்க எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்றேன். அதுல பாருங்க, பார்த்துட்டு என்ன டவுட், என்ன கொஸ்டின்ஸ் வருது, அந்த கோர்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அது எல்லாருமே நீங்க வந்து பார்த்தா கேட்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் சார், can we circulate this among the students? Actually this should question. Questions. It is not a confidential meeting. It's an open meeting. So, our first question என்னன்னா, இது எதனால வந்து பாத்தீங்கன்னா 2+2 அந்த 2+2 or 3+1 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எதுக்காக கோயம்புத்தூர் பிஎஸ்ஜில நீங்க 2 வருஷம் படிச்சுட்டு ஃபைனல் 1 or 2 years நீங்க அப்ராட்ல போய் படிக்கணும்? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டாரு. இந்த क्वेश्चनக்கு என்ன பதில்னா, சோ நீங்க ஒரு 17 இயர்ஸ் நீங்க 12th முடிச்சு வெளியே வரும்போது, அப்படி இருக்கும்போது உங்களை வந்து பார்த்தோம்னா வெளியே அனுப்புறதுக்கு உங்க பேரண்ட்ஸே வந்து பார்த்தனால பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட சேஃப்டி, நெக்ஸ்ட் நீங்க போறது என்டையர்லி ஒரு டிஃபரெண்டான ஒரு என்விரான்மெண்ட்ல போய் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகணும். இது 2. தேர்ட், எக்ஸ்பென்ஸ். உங்களோட அந்த ஸ்பெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க நீங்க 1 ரூபீ ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து ஈக்குவலன்ட் டு நீங்க அதே இது யூஎஸ்ல எடுத்தீங்கன்னா 80 ரூபாய், நீங்க 80ல இருந்து 80 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது நீங்க 4 இயர்ஸ் நீங்க அங்க போய் படிக்கும்போது உங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா வரும். பிளஸ் உங்களோட சேஃப்டி அண்ட் இது எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன்ல இருக்கும். இது மேஜரான ஆஸ்பெக்ட். அது போக பிஎஸ்ஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னால ஒரு ஷியோர் ஷாட்டா சொல்ல முடியறது என்னன்னா, ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்த காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அட்வான்ஸ் லெவல் லேப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க.
ஸோ அது போக உங்களுக்கு அந்த எக்ஸ்போஜர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ராட் போறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிறதே வந்து பார்த்தா ஒரு ட்ரையல் ரன் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ சே லைக் நீங்க அங்க போறதுக்கு முன்னாடியே உங்களை வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபைன் டியூன் பண்ணி அந்த கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து பார்த்தோன்னா டியூன் பண்ணி தான் நீங்க அங்க போவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக அந்த 2 years உங்களுக்கு வந்து பார்த்தா அங்க டைம் எடுக்கும். இதே நீங்க டேரக்டா அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்ச்சர் அண்ட் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இதுல எல்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டிலே ஆகும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான். இதுதான் மேஜரான திங். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தம்பி என்ன கேட்டாருன்னா சே லைக் லிமிடெட் கோர்சஸ் தான் இருக்குது இல்ல, இது போக ஏன் மத்த கோர்சஸ்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டாரு. சோ அந்த லிமிடெட் கோர்சஸ்க்கான ரீசன் என்னன்னா இதுல நீங்க பாக்குற கோர்சஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பொறுத்தளவுல லிஸ்டா இருக்கிறது அதுதான். இப்ப நம்ம ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் எடுத்திருந்தீங்கனாலே எந்த ஸ்ட்ரீம்ல வேணாலும் நீங்க போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருக்கு. இந்த கல்ச்சர் அங்க இல்லையானா அங்கேயும் இருக்கு, பட் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ சேலை நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தீங்கன்னா உங்களோட கோர் ஸ்ட்ரீம் எதுவோ அந்த ஸ்ட்ரீம்லயே ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ராட் போகும்போது ஜாஸ்தி. இதே இது நீங்க இங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்போ மேக்சிமமா ஏர்ன் பண்றதுன்னா எந்த கம்பெனில இருந்து ஏர்ன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க பார்க்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஐடி செக்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா போய் உட்காந்துருப்பாங்க. சிலைக்கு ஒரு டீம் லீடாவோ ஒரு ப்ராஜெக்ட் லீடாவோ அந்த மாதிரி ஐடி செக்டர்ல போய் இருப்பாங்க. ஒரு எம்பிஏ முடிச்சாச்சுன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா போய் உட்காருவாங்க. இது அவங்க 12th முடிச்சு மெக்கானிக்கல் எடுத்ததுக்கான ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து பார்த்தா வேறையா இருக்கும். அவங்களோட கரியர் வந்து பார்த்தா க்ரோ ஆகிட்டு இருக்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட்ல போயிட்டு இருக்கும். இந்த மிஸ்மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ் மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கும். அதுதான் மேஜர் ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? இந்த கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ்ல நீங்க எடுக்கிறதோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா இன்னைக்கு ரொம்ப எமர்ஜிங் ஆயிட்டு இருக்கிற டெக்னாலஜி மாதிரின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் சொல்லுவீங்க? ஏஐ சொல்லுவீங்க, மிஷின் லேர்னிங் சொல்லுவீங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவீங்க. இந்த மாதிரியான விஷயம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 years பேக் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியணும்னா ஜஸ்ட் அந்த கொஸ்டின் மட்டும் நீங்க போய் ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கான ஆன்சரை யோசிச்சு ஒரு கிளியர் கட்டா ஒரு ஆன்சர் மாதிரி கொடுத்துரும். அதுக்கான டெக்னாலஜி கூட டெவலப் ஆயிருது. அதுதான் சாட் ஜிபிடி, பாட், இந்த மாதிரி நிறைய வேற வேற நேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கம்பெனிஸ் வந்து பார்த்தா டெவலப் பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 5 years பேக் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா யாருமே நம்பி இருக்க மாட்டோம். நமக்குள்ள ஆன்சரை இன்னொரு மிஷின் நம்மள மாதிரியே ஆன்சர் எழுதுமா அப்படின்றது. பட் இப்ப அது வந்து பார்த்தா நடந்திருக்குது இல்லைங்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டெக்னாலஜிக்கு நீங்க அடாப்ட் ஆகிறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இது வந்து பார்த்தா இன்னொரு 5 yearsக்கு இந்த ஃபீல்டு எல்லாருமே சஸ்டெயின் ஆகும்னு சொல்ல முடியாது. இதுல அட்வான்ஸ் லெவல் போகும். அந்த அட்வான்ஸ் லெவல் போகும்போது இப்போ நீங்க ஒரு 4 or 5 years பேக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் காமனான லாங்குவேஜ் நீங்க கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா C++ அண்ட் C++ தான் மேஜரானதா இருக்கும். பிளஸ் நீங்க காலேஜ் போகும்போது 12th நீங்க காலேஜ் போகும்போது உங்களுக்கு வந்து மேஜரா என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா ஜாவா ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கும். அவ்வளவுதான். இதே இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல எங்க அப்டேட் ஆகி போயிட்டு இருக்காங்கன்னா பைத்தான் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அது ஒரு சில காலேஜஸ்ல ஸ்டில் தே ஆர் ஸ்டிக்கிங் டு ஓல்ட் ஸ்கூல் தான், லைக் C++ ஆர் ஜாவா இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதுல இந்த கோர்சஸ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா நீங்க இப்போ படிக்கும்போது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க உங்களுக்கு வரக்கூடிய டெர்மினாலஜி, அதுல யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜிஸ் அண்ட் எல்லா அந்த சயின்டிபிக் டேர்ம் எல்லாருமே மோர் ஆர் லெஸ் சிமிலரா தான் இருக்கும். நீங்க ஒரு இடத்துல ஒரு பேரு நீங்க அஜய் அப்படின்னு ஒரு பேர் நீங்க ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணணும்னா இன்னொரு ப்ரோக்ராம்ல நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இந்த AND இந்த வித்தியாசம் மட்டும்தான் வருமே தவிர மற்றபடி எல்லாருமே சிமிலரா தான் இருக்கும். சோ இப்படி இந்த சிமிலாரிட்டி நீங்க வந்து பார்த்தா ஈஸியா ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் நீங்க கத்துக்கலாம். இது நீங்க எப்படின்னா நீங்க கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே நீங்க கத்துக்குவீங்க. அதே நேரத்துக்கு நீங்க ஸ்பெஷலைசேஷன் யூஜிலியே பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு புது ஃபீல்டு வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க போகும்போது மறுபடியும் படிச்சு அந்த ஃபீல்ட்ல போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இது கரியர் டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க வந்து கரியர் ஸ்விட்ச் பண்றது அது எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு 4 or 5 yearsக்கு அப்புறம் நீங்க அது பண்ண நினைக்கும் போது மறுபடியும் ஒரு பர்டனா உங்க மேலதான் வந்து உட்காரும். ஸோ அதனாலதான் இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க இருக்கும். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க எல்லாருமே கோர்சஸ்.
அடுத்து ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாருமே வந்து பார்த்தா ஃபீ ஸ்ட்ரக்சர் கேட்டீங்க. ஸோ ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்ட கொடுத்துருக்கேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 2 years நீங்க இங்க பிஹெச்டில படிக்கிறீங்கன்னா 2 yearsக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஹெச்டிக்கு பே பண்ணுவீங்க. ஃபைனல் 2 yearsக்கான ஃபீ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ராட் யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுவீங்க. இங்க இருந்து நீங்க அப்ராட் போற வரைக்குமான சப்போர்ட், அதாவது உங்களுக்கான அந்த விசா ப்ராசஸ்ல என்னென்ன இருக்கும், பிளஸ் என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரி போறீங்கன்னா அந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் உங்ககிட்ட பேசிக்கா ஒரு காமனா என்னென்ன திங்ஸ்லாம் வந்து பார்த்தா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, அது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 years or 3 years நீங்க பிஹெச்டில இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா வந்து பார்த்தா கோச்சிங் கொடுத்துருவாங்க. அது போக மத்த ஜெனரல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிறத விட நீங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா இது என்ன வரும்னா நீங்க கொஞ்சம் அடிஷனல் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ரீசன் என்னன்னா லாங்குவேஜ். நீங்க எந்த கண்ட்ரி போறதா இருந்தாலும் அந்த கண்ட்ரிக்கான லாங்குவேஜ்ல வந்து பார்த்தா நீங்க மாஸ்டர்ஸ்ன்றதை வந்து பார்த்தா நீங்க காமிக்கணும். ஸோ நீங்க இப்போ யூஎஸ், யூகே ஆர் ஜெர்மனி போறீங்கன்னா IELTS ஆர் TOEFL இந்த 2 எக்ஸாம்ல ஏதாவது ஒரு எக்ஸாம். TOEFLனா 80% and above இருக்கணும் உங்களோட ஃபைனல் ஸ்கோர். IELTSனா அவுட் ஆஃப் 20 you have to score above 16. இந்த கிரைட்டீரியால நீங்க மேட்ச் ஆனீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் எங்க வேணாலும் நீங்க டிராவல் பண்ணலாம். விசால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதே நீங்க ஜெர்மன் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் இஸ் கம்பல்சரி. சோ அந்த லாங்குவேஜ்க்கான கோச்சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டிலேயே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 3 years நீங்க இங்க தான் படிக்கிற மாதிரி இருக்கும். 6 semesters வரும். சோ அதுல ஒரு செமஸ்டருக்கு ஒரு லாங்குவேஜ்க்கான சர்டிபிகேஷன்ன்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஜெர்மன் லாங்குவேஜ் சர்டிபிகேஷன் எப்படி டிகிரி இது பண்ணுவாங்கன்னா A1 A2 B1 B2 C1 C2 இதுதான் ஜெர்மன் லாங்குவேஜ் டெஸ்ட். அந்த கண்டக்ட் பண்றவங்களோட நேம் வந்து பார்த்தா டெல்க் அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி டெக் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரா இருக்கும், எக்ஸாமினேஷன் சென்டர் பிளஸ் ஆத்தரைஸ்டு ஜெர்மன் லாங்குவேஜ் கண்டக்ட் பண்ணலான்றதுக்கான சென்டரும் பிஹெச்டில தான் இருக்கும். சோ நீங்க ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கணும்னாலும் நீங்க அங்க கத்துக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர் முடியும் போது நீங்க வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸோட சேர்த்து இந்த A1 A2 இந்த எக்ஸாம்ஸ்க்கான லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ்க்கான இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் எந்த கண்ட்ரி போற மாதிரினாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் கேட்ட எல்லா क्वेश्चंसமே ஆன்சர் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இது காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஓகே. சோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இது எல்லாரும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிமிலர் கைண்ட் ஆஃப் திங்னா ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுவாங்கன்னா உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸா இருக்கிற லாங்குவேஜஸ் விட்டுருவாங்க. ஸோ 4 எலெக்டிவ் ஆர் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் சொல்றதா வந்து பார்த்தோன்னா கன்சிடரேஷன்ல எடுப்பாங்க. அவுட் ஆஃப் 400 ஆர் அவுட் ஆஃப் 400 நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க உங்களோட 12th போர்ட் மார்க்ஸ்ல அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இண்டிவிஜுவல் காலேஜஸ்ல தான் வந்து பார்த்தோன்னா இந்த கவுன்சிலிங் எல்லாருமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே இதுல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டின்ற ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் கண்டக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி கிடையாது. இண்டிவிஜுவல் காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரீஜனல் யூனிவர்சிட்டிஸ் லைக் திருச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்கு. இதே கோயம்புத்தூர்னு எடுத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இல்லாத காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி மூலமாவும் சீட்ஸ் ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுவும் ஒரு சின்ன ஒரு இது. IAS இந்த PhD இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் கீழே வர்ற மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் என்னன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 years கோர்ஸ். 2 years வந்து பாத்தீங்கன்னா நீங்க PhDல படிக்கிற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர்ல. ஃபைனல் 1 year நீங்க வந்து பார்த்தா லண்டன்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஹல் அந்த யூனிவர்சிட்டில இருந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்க டிகிரி வாங்குற மாதிரி இருக்கும். சோ இது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு இது காமர்ஸ் ரிலேட்டடா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இது. இவங்களுக்கே இன்னொரு ஒரு சிலர் கிரியேட்டிவா இருப்பாங்க. நாட் ஓன்லி காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலுமே. ஸோ லைக் டிராயிங் நல்லா வரைவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிரியேட்டிவா திங்க் பண்ணி புதுசா ஏதாவது டிசைனிங்ல வந்து பார்த்தோன்னா ஆஸ்பெக்ட் இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ PhD டைப் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபேஷன் டிசைனிங்க்கு மட்டும், அதாவது அப்பேரல்ஸ் டிசைனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டைப் இருக்கு. அது போக உங்களுக்கு ஆர்கிடெக்சரும் வந்து பாத்தீங்கன்னா நாட்டா எக்ஸாம்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு PhD-ல. எஜுகேஷன் லோன் யா. சோ நீங்க
இது இந்த கோர்சஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மேஜரான ஒரு கொஸ்டின் என்ன வரும்னா, சோ சே லைக் இதுக்காக என்டையர் எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னால மீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு இருக்கும்போது எங்களோட எண்ட்ல இருந்து நாங்க என்ன சப்போர்ட் பண்றோம்னா, உங்களுக்கான லோனுக்கான ஃபெசிலிட்டி வந்து பார்த்தோம்னா எங்களால வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியும். சோ சே லைக் பேங்க்ல ஒரு சர்டன் கிரைடீரியா கேட்பாங்க. பேங்க் லோன் உங்களுக்கு நீங்க போறீங்கன்னா அந்த லோன் வந்து என்ன எதுக்கு எந்த ஃபீஸ் எதுக்கு, இப்ப நாங்க உங்ககிட்ட வந்து நீங்க டோட்டலா ஒரு 1 lakh ரூபாய் நீங்க வந்து ஒரு கோர்ஸ்க்காக நீங்க பே பண்றீங்கன்னா அந்த 1 lakhல மறுபடியும் பிரேக்கப் இருக்கும். சோ அந்த பிரேக்கப் பொறுத்து தான் வந்து பார்த்தா பேங்க் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த பிரேக்கப்பும் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் உங்களுக்கு லோன் ஷியோர்ஷாட்டா ஆஃபர் பண்ற மாதிரியான இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில இருந்து கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு லோன் வந்து அரௌண்ட் 80% உங்களோட காஸ்ட்ல வந்து பார்த்தா கவர் ஆயிடும். சார் இந்த இந்த மெக்கானிசம்ல இருக்கிறது சார் லைக் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டில இருக்கு சார், பிஐடில இருக்கு, வேல்ஸ்ல எனக்கு அது கன்ஃபார்மா தெரியல சார். பட் பிஐடி பிஎஸ்டி இது ரெண்டு கன்ஃபார்ம். பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லைங்களா, அங்க இருக்கு. லூதியானால லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி அங்கேயும் இருக்கு. சோ இந்தியால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதை வந்து ரொம்ப நாளா ஸ்டாண்டர்டா பண்ணிட்டு இருக்கிறது இந்த 4 இதுதான். சோ நீங்க கேட்கலாம் எவ்வளவு நாளா இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அரௌண்ட் 17 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்சஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் போயிருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு டவுட்டும் வரும், நம்ம அவங்கள வந்து அங்க நீங்க அனுப்பி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுவோமா, பிஎஸ்டி அதுல என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது என்னன்னா, எங்க எண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இமீடியட் சீனியர்ஸா இருக்கிறவங்க அங்க இருப்பாங்க. எந்த கண்ட்ரி போறாங்களோ அட்லீஸ்ட் மினிமம் 5 பேர்னால ஒரு கண்ட்ரில இல்லாம இருக்க மாட்டாங்க. இவங்க போற யூனிவர்சிட்டில இவங்களோட சீனியர்ஸா இருப்பாங்க. சோ இப்போ எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் இது பண்றேனோ, அங்க போனதுக்கு அப்புறம் அந்த யூனிவர்சிட்டியோட எங்க தங்கலாம், எது வந்து பாத்தீங்கன்னா சீப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தாலும் மாறும். அது எல்லாருமே நீங்க அந்த கண்ட்ரி போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வரும். அது நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ரீ பிளான்டா இங்க இருந்து கிளம்பும்போதே பண்ற மாதிரி இங்க பிஎஸ்சில இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா ஒன் ஆஃப் தி குட் क्वेश्चन. நான் இந்த क्वेश्चन ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், யாராவது கேக்குறீங்களான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். சோ நீங்க இங்க படிக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல நீங்க ஜாப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. சோ நீங்க இங்க பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து எந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களோ அதுக்கான ப்ரொஃபசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில மினி ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்ன் மாதிரி நீங்க அவங்ககிட்டயே ஜாயின் பண்ணலாம். பிஎஸ்சியை பொறுத்த அளவுல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, யூஸ் பண்ணலாம். நீங்க அப்ராட் போயிட்டீங்கனாலும் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீல்ட்லயே பார்ட் டைம் பாக்குற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருமே இருக்கும். அது எல்லாருமே எந்த டைம்ல வரும்னா, விசா நார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விசாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்றதுக்கு ஒரு சர்டன் கிரைட்டீரியாஸ் கேட்பாங்க. அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டா வந்து பார்த்தா ஃபில் பண்ணணும். அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா will be helping you in that. சோ நீங்க வந்து அங்க போய் நீங்க ஒர்க் பண்ணலாம். இது நீங்க எப்படி எடுத்துவீங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் ஏன் மூலமா வந்து பார்த்தோன்னா அட்மிட் ஆகி ஒரு அப்ராட் போன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் தான் போயிருந்தாரு, ஐபி கோர்சஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹல் அப்படின்னு சொல்லும்போது ரிட்டர்ன் வரும்போது அவரோட பார்ட் டைம் அண்ட் இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 17 lakhs வந்து பாத்தீங்கன்னா அவர் earn பண்ணி கொண்டு வந்தார். அந்த 1 yearல அவரோட பார்ட் டைம் மூலமா அவருக்கான earnings. ஓகே. சோ சார் ஒரு क्वेश्चन கேக்குறாரு, பார்ட் டைம் பாக்குறது லீகலா இல்லீகலா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி, ஒர்க்கிங் மெக்கானிசம் எப்படின்னா சார், இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 18 years and above இருக்கிறவங்க தான் வந்து பாத்தோம்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா. அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அங்க வந்து 16 years 16 வயசுக்கு மேல இருக்கிற யாருனாலுமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைமா ஒர்க் போகலாம். சோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு இது என்னன்னா, சோ நம்ம தான் வந்து பார்த்தோம்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இந்தியன் பேரண்ட்ஸ் எது வரைக்கும் இருப்பாங்கன்னா, உங்களுக்கு நீங்க உங்க ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் முடிச்சு நீங்க ஒரு கரியர்ல செட் ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உங்க கூட இருப்பாங்க. பட் அப்ராட்ல பாத்தீங்கன்னா
அரௌண்ட் ஒரு 15 or 16 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை வீட்டுல அந்த பையன் தனியா வெளியே வந்துருவான். அவனே வேலைக்கு போவான், அவனே சம்பாதிப்பான். அந்த பணத்தை வச்சு அவனே அவனுக்கான ஒரு எந்த யூனிவர்சிட்டியில நான் வந்து பார்த்தா சேரணும் அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்காக அவன் படிப்பான். எந்த கோர்ஸ் சேரணுமோ அதுக்காக மட்டும் படிப்பான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகணும், இல்ல கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், அதுல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டியில ஒரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நடத்துவாங்க. அது கிளியர் பண்ணா போதும் அந்த ஒரு மென்டாலிட்டிலேயே தான் படிப்பாங்க. சோ நீங்க இது லைவா எங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நீங்க ஒரு 20-21 இயர்ஸ்ல நீங்க அங்க போய் நீங்க உட்காரும் போது உங்க கூட இருக்கிற உங்க கொலீக் வந்து பாத்தீங்கன்னா சிலைக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆனவங்க கூட உங்க கூட சிமிலர் ஏஜ்ல யூஜிஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் படிக்கிற கூட வந்திருப்பாங்க வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி லீகலைஸ்ட். அதுக்கும் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். விசால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிடுவாங்க, நீங்க ஒரு வாரத்துக்கு அரௌண்ட் 20 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். 20 ஹவர்ஸ் சொல்லும்போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்க வேலை பார்க்கலாம், 5 நாள் வேலை பார்க்க முடியும். ஸோ 2 days உங்களுக்கு வந்து பார்த்தா பிரேக் இருக்கும். அண்ட் ஸோ 20 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணும்போது பர் ஹவர் இவ்வளோன்றது வந்து பாத்தீங்கன்னா அது கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பே பண்ணிடுவாங்க. Yes, sir. Yeah. So, okay. இந்த டிகிரிஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட் பண்ண போறது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. சோ நீங்க ஏர்ன் பண்றது ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரியா இருக்கும்போது நீங்க தாராளமா அங்கேயே நீங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ராட்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் நீங்க போவீங்க. நீங்க ரிட்டர்ன் இந்தியா வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஓன் பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் நான் வந்து இங்க பாத்துக்கணும், சிலைக்கு ஒரு ஃபேக்டரி ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த ஃபேக்டரி நான் தான் டேக் ஓவர் பண்ணணும், அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் ரிட்டர்ன் வர்றாங்களே தவிர மத்தவங்க எல்லாருமே அங்கதான் மேக்ஸிமம் செட்டில் ஆகிறாங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நீங்க இது நான் இந்த லோனோட எஜுகேஷன் லோனோட நான் ஈக்குவேட் பண்ணி சொல்றேன். நீங்க இந்த எஜுகேஷன் லோன் எடுத்து ஒரு நல்ல கம்பெனில நீங்க பிளேஸ் ஆகி அதை ரீபே பண்றதுக்கு ஒரு 5 years ஆச்சுன்னா அங்க போனீங்கன்னா 2 yearsல நீங்க வந்து பார்த்தா பே பண்ணிடலாம். சோ நியர்லி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 or 4 times வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல 840 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எங்களோட அலுமினி நெட்வொர்க்கோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அது 1500க்கு மேல போகும். ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெர்மனில 300 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்றேன்னா நான் லாஸ்ட் ஒரு 5 or 6 இயர்ஸ்ல வந்து பார்த்தா அவங்க அங்க போய் செட்டில் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க. இதே ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மினிமமா தான் இருக்கிறாங்க அரௌண்ட் 100. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியால இந்தியன்ஸை பொறுத்தளவுல ஒரு ரேசிசம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது ஒண்ணு நீங்க எங்க நாட் ஓன்லி வித் பிஎஸ்டி எந்த இதுல நீங்க போறதுனாலும் அது ஒண்ணு நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ் சொல்றேன் இல்லைங்களா. சோ அந்த இன்ஜினியரிங் நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர்ல சோ சேலைக்கு நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் ரன் ஆகுதுன்னா என்னென்ன மெக்கானிசம்லாம் அதுல என்னென்ன இன்ஜினியரிங்லாம் உள்ள ஒர்க் ஆகுது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தா உள்ள ஆஸ்பெக்ட் கொண்டு வருவாங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தா உள்ள மேஜரா இருக்கும். அவங்களோட சிஸ்டம் பொறுத்தளவுல அந்த ஏரோநாட்டிக்கல் ஆர் அதர் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிஜி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷலைசேஷனுக்கு தான் போவாங்க. ஒரு சில காலேஜஸ்ல அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால எப்படி இருக்குது, நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் இருக்கும், அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஏஆர் மிஷின் லேர்னிங் இப்போ வந்திருக்க அந்த ரீசன்ட் டெவலப்டு கோர்சஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்குது இல்லைங்களா. இதே மெக்கானிசம் தான் அங்கேயும் ஒரு சில காலேஜஸ்ல அந்த கோர்சஸும் இருக்கும். பட் நீங்க படிக்கிறது நீங்க கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10 years கழிச்சு நீங்க திருப்பி பார்க்கும்போது நீங்களே என்ன பண்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே நான் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஃபீல்ட்லயே நான் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த ஃபீல்ட்லயே நான் வந்து பார்த்தா ஒரு மேனேஜிங் லெவல்ல நான் போய் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு அந்த ஒரு கரியர்ல வந்து பார்த்தா போர் அடிக்காது, அதுதான் மேஜரான திங். எஸ்
ஜாப் அஷூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் என்னால கொடுக்க முடியறது 98% என்னால வந்து பாத்தீங்கன்னா ஷியோர் ஷார்ட்டா பிளேஸ் ஆயிருவீங்கன்றது சொல்ல முடியும். அவங்க ஸ்பெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அரௌண்ட் இங்க உள்ள ஃபீஸ் அங்க ஃபீஸ் அகாமடேஷன் எல்லாம் சேர்த்து ரஃப்லி 21 lakhs ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க 3 இயர்ஸ்க்கு. Students, listen. We want to run another one session for the class 11. Any questions, please complete it immediately. Parents, no any question, please. We have to go another session for class 11 students. Okay. Ask Aishwar. ஓகே இல்ல இந்த நீங்க இப்போ பிஎஸ்ஜில நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடெக் அப்படி 2 கேம்பஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்னு பிரமிட்ல இருக்குது, பிரமிட்னு சொல்லும்போது கோயம்புத்தூர், ஹார்ட் ஆஃப் த கோயம்புத்தூர்ல இருக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீலம்பூர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவுட்டர்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் எப்படி இருக்கும்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் மூலமா வர்றவங்க இருப்பாங்க. அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல என்ன கட் ஆஃப் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க உள்ள வர முடியும். ஓகேங்களா? அது கட் ஆஃப் அரௌண்ட் 196 வரைக்கும் இந்த தடவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் 199லயே முடிஞ்சிருது. லாஸ்டா க்ளோஸ் ஆன கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 196 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இருந்தது. ஸோ அதுக்கு கம்மியா எடுத்துருக்கிறவங்க ஜாயின் பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் பொறுத்தளவுல இது எங்க இருக்குதுன்னா பிலமேடு கேம்பஸ். ஸோ உள்ள கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ் தான் இது. இங்க நீங்க ஜாயின் பண்ணும்போது இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிஸ்ல எப்படி இருக்கும்னா உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வர்றதே அப்ராடோட ஆஃபர் லெட்டர் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ வாட் எவர் பிஎஸ்ஜி இஸ் ப்ரொவைடிங் இஸ் ஜஸ்ட் அண்ட் அட்ஹாக் ஆர் ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் தான் உங்களுக்கு இனிஷியலா வரும். அதுக்கப்புறம் உங்களோட இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே நீங்க எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்றீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்டா தான் உங்களை இன்டேக் எடுத்திருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா என்ன ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம்னா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அப்ராட்ல இருக்கிற யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாலயோ வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில ஒரு யூனிவர்சிட்டியில ரிசர்ச் ஓரியன்டாவோ ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் அந்த யூனிவர்சிட்டியில மாத்திரம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, நான் உங்க யூனிவர்சிட்டியில ஒரு 1 இயர் வந்து இந்த கோர்ஸ் நான் வந்து படிச்சுக்கிறேன், படிச்சுட்டு நான் ரிட்டர்ன் என்னோட யூனிவர்சிட்டிக்கே வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நீங்க படிக்கிற யூனிவர்சிட்டியும் அந்த அப்ராட்ல இருக்கிற யூனிவர்சிட்டியும் டை அப் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அந்த மாதிரி யூஎஸ்ல வந்து சாண்டியாகோல எனக்கு யூனிவர்சிட்டி நேம் தெரியல, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அந்த இது இருக்குது. யூஎஸ்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட டை அப் பண்ணிருக்காங்க. ஸோ அது எஸ்பெஷலி ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க போய் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா நீங்க ஆட் பண்ணலாம். 1 இயர் நீங்க அங்க 6 மந்த்ஸ் நீங்க அங்க போயிட்டு 6 மந்த்ஸ் இங்க வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான். ஆனா நாங்க பிஎஸ்ஜி இதுல என்ன பண்ணுதுன்னா உங்களை இன்டேக்கே வந்து பார்த்தா நீங்க அப்ராட் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறதே பிஎஸ்ஜில படிச்சிடுறீங்க. அதாவது இங்க வந்து படிச்சுட்டு நீங்க ரிட்டர்ன் மறுபடியும் அங்க போற மாதிரி அந்த கன்சிடரேஷன்ல தான் இருக்கும். பிஎஸ்ஜில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இந்த 3 கண்ட்ரி போகணும்னா 2 இயர்ஸ் பிஎஸ்ஜில படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் 2 இயர் நீங்க அங்க அப்ராட் யூனிவர்சிட்டி, அதாவது உங்களோட பேரண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அங்க போயிடுவீங்க. இதே நீங்க ஜெர்மன் போற மாதிரினா 3+1. எதனால 3 இயர்ஸ் நீங்க பிஎஸ்ஜிலேயே படிக்கிறீங்கன்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா நீங்க மாஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு C2, C1, C2 அந்த சர்டிபிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறதுக்கு கம்பல்சரியா உங்களுக்கு வந்து பார்த்தா 3 இயர்ஸ் ஆயிடும். அதனால தான் 3 இயர்ஸ் நீங்க இங்கே படிச்சுட்டு போறீங்க. டைப் எக்ஸ்பீரியன்ஸ் புரியல எது பத்தி? ஓகே, ஃப்ரம் 2006, அதாவது 17 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் யூனிவர்சிட்டிஸோட டை அப் பண்ணிருக்கோம். Yes. Okay.
இப்போ மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸோட வந்து பார்த்தோன்னா நாங்க டைப் பண்ணல. சிம்பிள் ரீசன் என்னன்னா, நீங்க அப்ராட்லயே போய் நீங்க வந்து பார்த்தோன்னா நீங்க மெடிசன் படிச்சீங்கனாலும் ரிட்டர்ன் இங்க வரும்போது நீங்க கம்பல்சரியா வந்து பார்த்தா இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா லைசன்சிங் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தா தனியா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? எம்பிபிஎஸ்க்கு மாத்திரம் நான் சொல்றேன். ஸோ அதுக்கு பதிலா நீங்க இங்கே படிக்கிற மாதிரினா எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தா நீட் கம்பல்சரி ஆயிருது. ஸோ நீட் கம்பல்சரி ஆயிருக்கும்போது பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் மெடிக்கல் சயின்சஸ், பிஎஸ்ஜி ஐஎம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட நீட் மார்க்ஸ் பேசிஸ்ல கவுன்சிலிங் மூலமா நீங்க வந்து பார்த்தா அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் பண்ணலாம். இது போக மற்ற கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பிஃபார்ம் ஃபார்மசி, காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்தா தனியா இருக்கும். இது எல்லாத்துமே அலைட் சயின்சஸ் அந்த ஆஸ்பெக்ட்ல வரும், அலைட் மெடிக்கல் சயின்சஸ்ல வரும். அலைட் சயின்சஸ் சொல்லும்போது இன்னும் வைடர் ரேஞ்ச் இருக்கு. அதாவது பிவிஎஸ் வரும், வெட்டினரி சயின்சஸ் வரும், வேற என்ன கோர்சஸ் சொல்லலாம், பிவிஎஸ் வரும், அடுத்து அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலைட் சயின்சஸ்ல வரும். இது போக அலைட் மெடிக்கல் சயின்சஸ்ல வந்து பார்த்தா அலைட் கோர்சஸ் என்னென்னலாம்னா பிஎஸ்சி இன் ரேடியாலஜி நீங்க பண்ணலாம். ரேடியாலஜி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே ஆர் இந்த டெக்னீஷியன்ஸ் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ஸோ நீங்க அந்த இதுல போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சே லைக் ஃபார்மசி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிஃபார்ம் ஆர் பிஎஸ்சி ஃபார்மசி அந்த மாதிரியே ஒரு இது இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது நீங்க வந்து பார்த்தா ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அந்த இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இருக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி தனியாவே ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அங்க வந்து நீங்க கேட்குற கோர்சஸ் எல்லாருமே அவைலபிள். அண்ட் அதுக்கு கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் உங்களோட மார்க்ஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ரெண்டு, நீங்க பியூர் சயின்ஸ் குரூப்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி தனித்தனியா எடுத்துக்குவாங்க. இல்ல நீங்க பயாலஜி மட்டும்னா இந்த 3 சப்ஜெக்டே வந்து பார்த்தா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இந்த 3 சப்ஜெக்ட்ல உங்களோட 12th மார்க்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. அவுட் ஆஃப் 300 உங்களோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மெரிட் பேசிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பொறுத்தளவுல அட்மிஷன்ஸ் இருக்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கேர்ள்ஸ் அங்க எத்தனை பேர் சார் போயிருக்காங்க? கேர்ள்ஸ்க்கு அங்க அவைலபிலிட்டி இருக்கா சார்? அப்ராட்ல கேக்குறீங்களா? எஸ் சார். ஓகே. சோ எங்களோட இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50-15 ரேஷியோ வந்து 1:1ன்ற மாதிரி 50-50 சொல்லலாமா, அரௌண்ட் 25 பாய்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றாங்கன்னா கேர்ள்ஸும் வந்து பார்த்தா 25 தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அங்க போகும்போது உங்களுக்கு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்ல தான் நீங்க அங்க போகவே செய்வீங்க. அண்ட் இப்போ எங்களுக்கு லாஸ்ட் டைம் டெலிகேட்ஸ் வந்திருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா லைக் யூஎஸ்ல இருந்து ஃபமிங்டலே ஸ்டேட் காலேஜ் அப்படின்ற இதுல இருந்து டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க. காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தா அவங்க வருஷம் வந்து இங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ அப்போ சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸை விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்க ஜாஸ்தியா உட்காந்துருக்கும். எஸ்பெஷலி பிஎஸ்சில இருந்து போயிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா பர் கிளாஸ் 45, அவங்களோட கிளாஸ் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா 45 to 50 இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 45ல 23 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில இருந்து போனவங்க. அண்ட் உங்களோட கொஸ்டினுக்கு அந்த 23ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 14 பேர் வந்து பார்த்தா பொண்ணுங்க தான் போனாங்க. ஐஎல்டிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிருவீங்கன்றது கிடையாது. எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா இமீடியட்டா 3 months ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட லாங்குவேஜ்ல கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்க வந்து பார்த்தா தேர்ட் இயர் நீங்க செகண்ட் இயர் முடியும் போது போறீங்கன்னா நீங்க செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எக்ஸாம் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் ஃபார் அப் டு 6 months. ஸோ நீங்க தேர்ட் செமஸ்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது நீங்க ஐஎல்டிஎஸ் எழுதி வச்சுட்டீங்கன்னா நீங்க போகும்போது அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்க விசா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா கிடைச்சிடும். அவ்வளவு. அண்ட் நீங்க இன்கேஸ் நீங்க ஃபெயில் ஆனீங்கனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 months வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டிலேயே ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஜெர்மன் லாங்குவேஜ்க்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லாங்குவேஜ் கோர்சஸ்லாம் வந்து பார்த்தா நீங்க வெளியே போய் படிக்கணும்ன்றதே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தா பிஹெச்டிலேயே வந்து பார்த்தா இன்பில்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்க அங்கேயே படிச்சுக்கலாம். இதே கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஎல்டிஎஸ் ஆர் டாஃபல் எக்ஸாம்ஸ்க்கான இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா அது ஒரு தனி பேப்பராகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர்லயும் நீங்க வந்து பார்த்தா படிக்கணும். அண்ட் டிஃபரன்ஸ் கேட்கலாம். நாங்க வந்து அப்ராட் போறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து என்னென்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பார்த்தா நாங்க இன்டராக்ட் பண்றோம், லைக் அவங்களோட கரிக்குலமோட எப்படி நீங்க வந்து மேட்ச் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஜெனரல் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 தியரி அண்ட் 2 பிராக்டிகல் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான பேப்பர்ஸ். அதே நீங்க பிஎஸ்டி ஐஓஎஸ்ல பண்றீங்கன்னா 6 தியரிஸ் 3 பிராக்டிகல்ஸ் இருக்கும். அந்த தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கைண்ட் ஆஃப் மினி ப்ராஜெக்ட் மாதிரி தான் வரும். அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோடது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஜெனரலா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நானே அதை தான் பண்ணேன். ஏதாவது பக்கத்துல இருந்து யார்கிட்டயாவது ஐடியா வாங்குவோம், அந்த ஐடியாவை ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதுல நம்மளாவே டெவலப் பண்ணுவோம். அது எல்லாமே சூப்பர்ஃபிஷியலா இருக்கும். பட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னா, லைவ் இண்டஸ்ட்ரி ஒரு ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன ப்ராஜெக்ட் உங்களால சால்வ் பண்ண முடியுதான்றதை அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க சால்வ் பண்ணி நீங்க அங்க வந்து பார்த்தா சப்மிட் பண்ணுவீங்க. சோ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல நம்ம இந்தியா பொறுத்தளவுல பாப்புலேஷன் ஜாஸ்தின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஆப்டிடியூட், குரூப் டிஸ்கஷன் அண்ட் ஒன் இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சு எடுக்கிறாங்க. அவங்க கண்ட்ரீஸ்ல எல்லாம் பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அந்த அளவுக்கு கிடையாது அண்ட் யூத் பாப்புலேஷன் அங்க டிமாண்டாவும் இருக்குது. சோ அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, உங்களோட ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னா, நீங்க கண்டிப்பா எந்த கோர்ஸ் எடுத்து நீங்க எந்த கண்ட்ரி போனீங்கனாலுமே உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கான இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ணுவீங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா. அந்த இன்டர்ன்ஷிப் 6 months நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் இன்டர்ன்ஷிப் தான் பண்ணுவீங்க. அப்போ அந்த 6 monthsல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் நீங்க அந்த கம்பெனில எப்படி ஒர்க் பண்றீங்க, ஒரு கம்பெனில நீங்க எந்த ஃபீல்ட்ல பெட்டரா இருக்கிறீங்கன்றது காலேஜுக்கும் ஒரு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து வந்துரும். சோ அது பேஸ் பண்ணி தான் உங்களோட டிகிரி வந்து பார்த்தா அவார்ட் ஆகும். அண்ட் இதுல எல்லாரும் கேட்டீங்கன்னு எதிர்பார்த்து நான் மிஸ் ஆன ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஸ்காலர்ஷிப் பத்தி யாருமே கேட்கல. சோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டில படிக்கிற ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. நீங்க ஃபைனல் 2 இயர் நீங்க அந்த பேரண்ட் யூனிவர்சிட்டி போறீங்க இல்லையா, அங்க வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ். ஒரே ஒரு கிரைடீரியா என்னன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தா உங்களோட சிஜிபிஏ ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எக்ஸாம்பிள் 80% அண்ட் எபோவ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸோட ஸ்கோர் இருக்கணும். அவ்வளவுதான். என்ன சார் மினிமம் மார்க்ஸ் கிளாஸ் 12 நீங்க வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ்ல ஜாயின் பண்ணணும்னா உங்களோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200. சோ எப்படி இங்க அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல கன்சிடர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கட் ஆஃப் கால்குலேஷன் இருக்கும். மேக்ஸ் மார்க் அப்படி அவுட் ஆஃப் 100 எவ்வளவு எடுத்துக்குவோம். பிசிக்ஸோடது அவுட் ஆஃப் 50, கெமிஸ்ட்ரி அவுட் ஆஃப் 50. 150 அண்ட் அபோவ் இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த கோர்ஸ். ஆமா சார், மொத்தமா 150 அண்ட் அபோவ். only external marks. அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் வருது இல்லையா சார், டோட்டல் அவுட் ஆஃப் 100க்கு 75 மேல இருந்ததுன்னா போதும். அதெல்லாம் கன்சிடர் கிடையாது, சேர்த்து. She is born in the UK. She is going to study here. Oh, she will still explain what is the process. Okay. Independently applying they are arranging everything. She will explain. You have seen all the experience. No? You will know how to solution. You know, our student Rosina has already applied for abroad studies and she has got placement in UK and yeah, she got placement in UK. She will share her experience, what kind of challenges she encountered and what kind of experiences she got. And this is over to Rosina. Good morning, everyone. So I am a college student, so my procedure is completely different from. Hold it. So my procedure is completely different from what an international student has to follow. I had to go from scratch. So I applied through UCAS platform. So
you have to apply for like 5 or 6 universities in UCAS platform, and they send the application to each one. You don't have to do it individually. And for you have guidance from PSG University, so I had to search up everything myself. And I didn't know what to do at first, and I had to search up each question about the courses, about the universities and everything. But it's available in PSG, I think. So you have guidance already. And as an international student, the accommodation and the fees is going to be a bit more difficult than what you have as a home student, because you have to have accommodation ready when you go there, and that can be provided by the university itself, or you have to look for it. And from PSG, you can get accommodation and guidance in everything. So I think it's better for PSG guidance and all. Christina. Any questions, Hassan? I will start for the class 11. If you have any questions, come and ask the principal and me, and Sanjay sir very clear. We support you. And entire admission process, you can start from here. We will coordinate. Sir also will figure that Vignesh sir will contact with us. Okay. We will do all the admission process from the school only. Your parents, your neighbors need not to go to Coimbatore and go and wait and some days to see anyone. We want to appreciate and congratulate Mr. Vignesh, because he knows our area. They have selected our school. Okay, I very much thanks to Mr. Vignesh from the village students. Thank you very much. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.